நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, காசாவிலிருந்து இஸ்ரேலோடைய ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொன்று, இந்த பீஸ்க்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்ததில் ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரம்ப்புக்கு வரல, இருந்தாலும் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. சரி, இப்போ நம்ம இந்த காசாவிலிருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் அதை பற்றின அப்டேட்டை பார்க்கலாம். ஹாஸ்டேஜ் ரிலீஸ் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் வந்து சொல்லியிருக்காங்க. காசாவில் பிடிச்சு வச்சிருந்த உயிரோடு இருக்கிற இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் எல்லாரையும் வந்து விடுதலை செய்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் டீல் யூஎஸ் வந்து புரோக்கர் பண்ண இந்த சீஸ்ஃபயர் டீலோட முதல் கட்டமாக இஸ்ரேலில் இருக்கிற கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான பாலஸ்தீன கைதிகளை வந்து விடுதலை செய்யறதா வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப்போடைய இஸ்ரேல் விசிட். யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு கிளம்பிட்டாரு. அங்க பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவர் சந்திச்சு பேச இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல வந்துட்டு அவர் ஒரு சிறப்பு உரையை வந்து ஆற்றுறாரு. அது இல்லாம ஹாஸ்டேஜஸ் உடைய ஃபேமிலி, அதாவது எந்தெந்த ஹாஸ்டேஜஸ் அவங்க பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் மீட் பண்ணி ட்ரம்ப் பேசுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா, ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அப்புறம் எகிப்துக்கு வந்து டிராவல் பண்ணி போறாருன்னு சொல்லப்படுது. அங்க 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய இந்த பீஸ் டீல வந்து ட்ரம்ப் கலந்துக்கிட்டு உரையாற்றுறாங்க. இந்த சம்மிட்டை வந்துட்டு அவங்க நடத்துறாங்கன்னு சொல்லப்படுது. இதுல பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரான் வராரு, யூகேவோட கேர் ஸ்டார்மர் வராரு. அது இல்லாம இந்தியாவுக்கும் வந்துட்டு இன்விடேஷன், அதாவது பிஎம் மோடிக்கு இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. பட் பிஎம் மோடி வந்து கலந்துக்கல. அதுக்கு பதிலாக வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து அனுப்புறதா வந்து சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, காசாவோட எதிர்காலத்தை பத்தி திட்டம் போடுறதுதான் இந்த மீட்டிங்கோட முக்கியமான நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஹாஸ்டேஜ் ரிலீஸ் ப்ராசஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் கிராஸோட வண்டிங்க, அதாவது இந்த ஹாஸ்டேஜஸை வந்துட்டு ஏத்திக்கிட்டு ரெட் கிராஸோட வண்டிங்க வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ற பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல விடுதலை செய்யப்பட போற பாலஸ்தீனிய கைதிகளை வந்து ஏத்திக்கிட்டு வர ரெட் கிராஸ் வண்டிகளும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. காசாவில் இருக்கிற அந்த கான் யூனிஸ் நகருக்கு வந்துட்டு போற வீடியோ வந்து வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பக்கமும் வந்துட்டு அவங்க ஹாஸ்டேஜ் ரிலீஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அந்த சைட்ல இருந்தும் பிரிசனர்ஸ் ரிலீஸ் பண்ண இஸ்ரேல் வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லப்படுது. இஸ்ரேலோட மிலிட்டரி ஐடிஎஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ப்ராசஸ் இன்னைக்கு லோக்கல் டைம்ல, அதாவது இன்னைக்கு காலையில 8 மணிக்குள்ள வந்து நடந்திருக்கும். அதாவது நார்தன் காசாவில் ஆரம்பிக்குது 8 மணிக்குள்ள அப்படின்னு வந்து சொல்றாங்க. டைம் மாறினாலும் பட் இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்றத வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்து, அதாவது இஸ்ரேலுடைய ஆர்மி ஐடிஎஃப் வந்து தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரோட மனைவி சாராவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது ஹாஸ்டேஜ் எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் நோட்டை நாங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இஸ்ரேல் மக்கள் சார்பா உங்களை நாங்க வரவேற்கிறோம், உங்களுக்காக நாங்க வந்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. திரும்பி வரப்போற இந்த ஹாஸ்டேஜஸ்ங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் கிட்டும் வந்து இந்த நோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ், லேப்டாப், மொபைல் போனு, டேப்லெட் மாதிரியான பர்சனல் ஐட்டமும் வந்துட்டு இந்த கிட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மக்களுடைய கொண்டாட்டம். இந்த ஹாஸ்டேஜ் ரிலீஸ்க்காக டெல் அவிவ்ல, அதாவது இஸ்ரேலோட தலைநகரமான டெல் அவிவ்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒண்ணு கூடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டெல் அவிவ் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு பெரிய பேனர் வந்து வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அப்புறம் ஹாஸ்டேஜஸ் வந்து வரவேற்கிற விதமாகவும் இது எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் ஃபிளைட்ல வர்றதுனால ஒரு பார்வைக்கு இது தெரியற மாதிரி அந்த பீச்ல ஒரு பெரிய பேனர் வந்து அந்த மணல் கிட்ட அவங்க வந்து வச்சிருக்காங்க. அடுத்து ஹமாஸ் வெளியிட்ட லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹமாஸோட மிலிட்டரி விங்கான அல் குசாம் பிரிகேட்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போற 20 உயிரோட இருக்கிற ஹாஸ்டேஜோட லிஸ்ட்டை மட்டும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் 20 பேர் வந்து அவங்க அதில் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் வந்து இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்சும் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு இஸ்ரேல் சைடில் அப்படின்னு சொல்லப்படுது. மோஸ்ட் ப்ராபப்லி இன்னைக்கு இந்த 20 பேர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுவாங்க. 2000க்கும் அதிகமான பாலஸ்தீன பிரிசனர்ஸ் வந்துட்டு விடுவிக்கப்படுவாங்க இன்னைக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுதான் இஸ்ரேல் காசா பீஸ் பிளான்ல போயிட்டு இருக்க அப்டேட்னு இன்னி வரைக்கும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது இது ஒரு விஷயங்களை ஃபுல்லாக நான் சொல்றேன். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 2025 நோபல் பீஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு கிடைக்கல. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ரீசனும் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கு பதிலாக வெனிசுலா நாட்டை சேர்ந்த, ஆல்ரெடி வெனிசுலாவுக்கும் யூஎஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மெக்டவ் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வின்னர் மரியா கொரினா மெக்டவா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே, இவங்களோட பேரை சொல்றதுக்கு முன்னாடியே இவங்க தான் வரப்போறாங்கன்னு ஒரு லீக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்வே நோபல் இன்ஸ்டிடியூட் ஒரு விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது லீக் ஆயிருக்கு இந்த நியூஸ், இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்வெஸ்டிகேஷன் மெயின் காரணம் என்னவா பாக்குறாங்க அப்படின்னா, பாலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்காவோட வின்னிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நேம வச்சு வர்றதுனால இது வந்து அதிக ஒரு சந்தேகத்தை வெளியே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா யார் வின் பண்ண போறாங்கன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த லீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்கு. இந்த பெட்டிங் தான் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸா வந்து இருக்கு. ஸோ பெட்டிங் இவங்க மேல கட்டும்போது வெற்றி வாய்ப்பு அதிகமாக வரும் அப்படின்றதுனால இந்த லீக்கை வந்து தெரிஞ்சு போய் இது மூலியமா வந்து ஒரு கேம்பிளிங் நடந்திருக்குன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை நள்ளிரவுல இந்த மக்காடோவோட வெற்றிக்கான சான்ஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 3.7% தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெறும் 2 மணி நேரத்துல அது 73% கிட்ட ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஒரு சஸ்பீஷியஸான விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேருக்கு சொல்லப்படுது. இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி தெரியுது. அதாவது உள்ள இருந்து யாரோ தெரிவிச்சிருக்காங்க இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரியான வந்து ஒரு பெட்டிங் ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதை வந்துட்டு இந்த மாதிரி சீரியஸா எடுத்து பாக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பர்ட்டும் மீடியாவும் இந்த மெக்காடோ தான் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்டா இருக்காங்க. அதாவது ஃபார்ச்சுனேட்னா நோபல் பிரைஸ் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை. ஆனா நோபல் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் கிறிஸ்டியன் பர்க் ஹாப்பிங்க் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இது ஹைலி அன்லக்கிலி ஒரு எபினோசர்ஜ் அப்படின்னு சொல்றாரு. எபினோசர்ஜ் அப்படின்னாக்கா என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு உளவு வேலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு அவர் பப்ளிக்காவே சொல்லியிருக்காங்க. ஆனா கமிட்டிக்குள்ள இருந்து வேணும்னே இந்த விஷயங்களை லீக் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதையும் அவர் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மோட்டிவ். இந்த ஃபினான்ஷியல் மோட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த விஷயத்துல மக்காடோவுக்கு அதிகமா வேகர் கட்டுன சில பேர் வந்துட்டு $65,000 மேல வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மொத்தமா பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பெட்டிங் அக்கௌண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட $90,000 அதிகமான லாபம் வரை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெளியிலிருந்து நடந்த இந்த ஒரு உளவு தகவல் மாதிரி பெறப்பட்டது வந்து மேலும் வந்து சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நோபல் கமிட்டியோட சேர்மன் ஜார்கன் வேண்டன் ஃப்ரைடன்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து எந்த லீக்கும் நடந்துறதுக்கான வாய்ப்பு வந்து டோட்டலா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நிராகரிச்சிருக்காரு. இந்த பிரைஸ் ஹிஸ்டரியில அப்படி ஒரு லீக் நடந்ததா இது வரைக்கும் சரித்திரம் இல்லை அப்படின்றதையும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்போட இந்த நோபல் கமிட்டியை கார்னர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது. அவருக்கு சாதகமா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு நோபல் கமிட்டி சொல்றாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தியோ அல்லது வந்து கம்பல் பண்ணியோ எனக்கு நோபல் பிரைஸ் ஏன் தரல அப்படின்ற மாதிரி கேள்வியோ அவர் வந்து நோபல் கமிட்டி கிட்ட வைக்கல அப்படின்றது தான் வந்து அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா காசாவோடைய சீஸ்ஃபயர் டீலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோக்கர் பண்ணதா சொல்லி பிரைஸுக்காக ஒரு ஆக்டிவ் கேம்பெயின் வந்து பண்ணாருன்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் வந்துட்டு ரொம்ப மிரட்டினதாவோ அல்லது வந்து எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டதாவோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுல இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசா டீல் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற டிசிஷன் வந்து நோபல் கமிட்டி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த ட்ரம்போடைய காசா இஸ்ரேலோடைய சீஸ்ஃபயருக்கான டீல் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது. வேணும்னா அதை அடுத்த வருஷத்துக்கு அதாவது 2026க்கு கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல கடைசியா மெக்காடாவை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்போட ஆபீஸ் இந்த முடிவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இது பொலிட்டிக்ஸ் ஓவர் பீஸ் அதாவது வந்து தான் காட்டுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ட்ரம்ப் கம்பல் பண்ணாரா உண்மையிலேயே நோபல் பிரைஸ் கமிட்டி அப்படின்றதுக்கான ஒரு விஷயமும் பிளஸ் நோபல் பிரைஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடி அதுல ஒரு கேம்பிளும் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணங்களும். சரி ஓகே. ஸோ இந்த 2025ல யாருக்கெல்லாம் நோபல் பிரைஸ் மற்ற விஷயங்களுக்கான நோபல் பிரைஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாராருக்கு என்னென்ன எந்தெந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எக்கனாமிக்ஸ்க்கான பிரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அதாவது இன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இந்த டேபிள் காலங்களை பார்த்தா தெரியும். ஓகே, முதல்ல பார்த்தோன்னா பீஸ்க்கான பிரைஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ட்ரம்ப்புக்கு கடையில் அது வந்து மரியா கரோனோ மக்காடோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவுடைய ஜனநாயக உரிமைகளுக்கான அமைதியை மாற்றத்துக்காகவும் இவர் நடந்துகிட்ட இடைவிட போராட்டத்துக்கு அதாவது ரொம்ப அதிகமாக இவங்க இடைவிடாத போராட்டம் நடத்துறதுக்காக அமெரிக்கான ஒரு அவார்டை வந்து இவங்க வந்து இவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கியம் அதாவது லிட்ரேச்சருக்கு இது யாருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லோ கிராஸ்னோஹார்ஸ்கி அப்படின்னு கூடிய ஒரு ஹங்கேரியன் அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பிசிக்ஸுக்கான பிரைஸ் யார் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா ஜான் கிளார்கே மெக்கல் ஹெச் டிவோர்ட் ஜான் எம் மார்டினிஸ் என்ற 2 பேருக்கு இந்த பிசிக்ஸ்க்கான பரிசு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கான பரிசு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுமு கிட்டாங்காவா அப்படின்றவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ராப்சன் அப்படின்றவருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒமர் எம் யாஹி அவருக்கு கிடைச்சிருக்கு. 3 பேருக்கு வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பிசியாலஜி ஆர் மெடிசன் பிரைஸ் இதுக்கான ஒரு நோபல் பிரைஸ் யாருக்கு அப்படின்னா மரியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
இருக்குது. புருக்கோவ், ஃப்ரெட், ராம்ஸ்டெல், அப்புறம் சிமோன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷகாகுச்சி அப்படின்ற இந்த பீப்புளுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ்க்கான பிரைஸ் வந்து 13ஆம் தேதி இன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே நண்பர்களே, நான் இந்த வீடியோவில் வந்து 2 விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து காசா இஸ்ரேலோட பீஸ் டீலோடைய அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஒரு பக்கம் நடக்குது, பிரிசனர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஒரு பக்கம் நடக்குது. இதனோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ட்ரம்ப் உண்மையிலேயே வந்து நோபல் கமிட்டியை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாரா அப்படின்றதுக்கான ரீசன், பிளஸ் நோபலுக்கான பீஸ் பிரைஸ்ல வந்து ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதோட அப்டேட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.